காயங்கள் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகி 2, 3 வருஷம் ஆயிருக்கும். குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு பேசாமல் இருப்பாங்க. அப்புறம் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த கர்ப்பப்பையில் நீர் கட்டி, கருக்குழாய் அடைப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருந்தால் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். ஆகையினால நீங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய வைத்தியம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மிகவும் எளிமையான முறை. அதாவது நாட்டு மருந்து கடையில் கலச்சிக்காய் அப்படின்னு கிடைக்கும். கலச்சிக்காயின்னு சொன்னால் கோலி சைஸில் இருக்கும், சிமெண்ட் கலரில். அதை உடைச்சா உள்ள ஒரு பருப்பு இருக்கும். அந்த பருப்பை பொடியாக நீங்கள் நைஸ் பண்ணிவிட்டு தினசரி பாலில் கலந்து 48 நாள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால், கர்ப்பப்பையில் நீர் கட்டி கரைஞ்சி மாதவிடாய் கோளாறையை சரியாக்கி, கர்ப்பப்பையும் பலமாக்கி, கருக்குழாய் அடைப்பு இருந்தால் அதை சரியாக்கக்கூடியது இந்த கலச்சிக்காய். இந்த கலச்சிக்காயை பற்றி பழங்காலத்து வைத்திய முறை இதெல்லாம். ஆகையினால இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, ஒருவேளை செஞ்சால் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற பயம் இருந்தது அப்படின்னு சொன்னால், என்னுடைய கீழே உள்ள நம்பருக்கு வைத்தியசாலைக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், இதுக்குண்டான சூரணங்கள், மூலிகை சூரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் அமெரிக்கா, இந்த மாதிரி லண்டன், இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சில ஊருக்கெல்லாம் அனுப்பி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாக்கி இன்றைக்கி ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் டிவியில் வர்ற மாதிரி விளம்பரம்லாம் அவங்கள போய் எடுத்துலாம் போடுறது கிடையாது. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை வேணும். ஆகையினால் இன்றைக்கி அந்த சூரணம் சாப்பிட்ற முறையும், அல்லது நேரில் வந்தீங்கன்னு சொன்னால் நாடி புத்தி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் எடுத்தால் நிச்சயமாக கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருந்ததுன்னு சொன்னால் கரைஞ்சி, கருக்குழாய் அடைப்பும் சரியாகி, கர்ப்பப்பை பலமாகி, இது உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ஆகையினால் எப்படியெல்லாம் தாம்பத்திய உறவில் ஈடுபடணும் அப்படிங்கிறத நேரடியாக கணவன் மனைவி என்னுடைய வைத்தியசாலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதிகம் செலவு இருக்காது. ஆகையினால் இதுவரைக்கும் என்னுடைய வைத்தியசாலையிலேருந்து மருந்து கொடுத்து 10-11 பேர் வர குழந்தை உருவாகிருக்குது. ஒரு சிலர் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு 2 குழந்தையே பிறந்து இருக்குது கரூரில். ஆகையினால் இதெல்லாம் நாங்கள் வீடியோவில் போடுறது கிடையாது, டிவியில். நான் சொல்கிறது உண்மை. அதனால் நம்பிக்கை இருந்தால் என்னுடைய வைத்தியசாலைக்கு வாங்க, வைத்தியம் பார்த்துங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.